அவங்க ஆதவனோட அம்மா. இது குட்டி ஸ்டோரி நம்பர் 109 ஆர் 109. இது வந்து ஒரு எலி கதை. ஒரு ஊர்ல ஒரு அரசன் இருந்தாரு. அவருடைய புதல்வர், அதாவது இளவரசர் வந்து ஒரு போர் வீரர். அவர் வந்து இந்த வாள் வீச்சுல வந்து அந்த அந்த நாட்டில் உள்ள எல்லாரையுமே வந்து வென்றுடுவார். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப திறமையானவர். ஒரு நாள் வந்து அந்த வாள் வீச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எலி வந்து குறுக்க போச்சு. அவர் வந்து அந்த வாளால் அந்த எலியை தட்டலாம் அப்படின்னு ட்ரை பண்ணவும் அந்த எலி வந்து லாவகமாக தப்பிச்சிருச்சு. உடனே அந்த இளவரசருக்கு வந்து கோவம் வந்துருச்சு. சரி, அடுத்த நாள் எப்படியும் அதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி அவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த எலி குறுக்க போச்சு. இவர் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் மிஸ் பண்ணிடுறாரு. அப்போ ரொம்ப சோகமாயிடுறாரு. அந்த டைமில் வந்து அரசர் வராரு. வந்து ஏன்பா சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கவும், இல்லை இல்லை, என்னால் ஒரு சின்ன எலியை வந்து வாளால் தட்ட முடியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே வந்து அந்த அரசர் சிரிச்சுட்டு, அதுக்கு வந்து வால் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும்னு கிடையாது, நம்ம அரண்மனை பூனையை வந்து பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளிக்கிட்ட அந்த அரண்மனை பூனையை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அந்த பூனையும் வந்து அந்த எலியை பிடிக்க ட்ரை பண்ணுது. அந்த எலி வந்து எஸ்கேப் ஆகிடுது. இதை பார்த்துட்டு இருந்த அரசரும், ஐயோ என்னடா நம்ம அரண்மனை பூனையை பிடிக்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவும் அந்த மந்திரி வராரு. மந்திரி வந்து விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே அவர் சொல்கிறாரு, இல்லை நம்ம வந்து ஜப்பான்லேருந்தோ இல்லை மற்ற நாடுகள்லேருந்தோ பூனைகளை வரவழைச்சு பிடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுறாங்க. அந்த பூனைகளுக்குமே இந்த எலி வந்து மாட்டவே இல்லை, அது எஸ்கேப் ஆகிடுச்சு. இதை பார்த்தோன்னே ஒரு காவலாளி சிரிச்சிட்டாரு. உடனே ராஜாவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. அவர் கூப்பிட்டு, நாங்கள் வந்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம், நீ சிரிக்கிறியே அப்படின்னு. இல்லைம்மன்னா, நான் வந்து எங்கள் வீட்டு பூனையை வேணால் அடிச்சு வரேன், இதுக்கெல்லாம் மற்ற ஊர்லேருந்து பூனை தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இளவரசரோட நோக்கம் வந்து அந்த எலியை பிடிக்கணுங்கிறது மட்டும்தான். அவர் உடனே வந்து சரி நீ நாளை கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்த நாள் வந்து இவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த பூனையை எடுத்துகிட்டு வராங்க. பூனை எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த எலி வரவும் அந்த கரெக்டாக அந்த பூனை வந்து பிடிச்சிடுது. எல்லாருக்குமே ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா வந்து மற்ற நாடுகளோட பூனையும் சரி, இந்த அரண்மனை பூனையும் பிடிக்க முடியல. ஆனால் இந்த சாதாரண ஒரு காவலாளி வீட்டு பூனை வந்து அந்த எலியை பிடிச்சிச்சு அப்படின்னு அவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம். நீ என்ன சாப்பாடு கொடுக்குற, நீ என்ன ப்ராக்டிஸ் கொடுக்குற அப்படின்னு அந்த இளவரசர் கேட்பாரு. அவர் வந்து சிரிச்சுட்டே, நாங்கள் ஒன்றுமே பண்ணல, அந்த என்னோட பூனை வந்து சாப்பிட்டு 2 நாள் ஆகுது அப்படின்னு அவர் சொன்னோன்னே இந்த ராஜாவுக்கு உரைக்குது. என்னன்னா, அவரு அரண்மனையில் உள்ள பூனை வந்து வேலைக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கு பசினா என்னன்னு தெரியாது, அதுக்கு வந்து ஒரு இன்னொரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடணுங்கிற அந்த இதுவுமே தெரியாது. ஸோ தெரியாத பூனையை கொண்டு வந்து நிறுத்தி அது எலிய பூனைனா அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த காவலாளியோட பூனை வந்து அதுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும், அது முயற்சி பண்ணி தான் ஒரு விஷயம் அடையணுன்றது இருக்குது. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுனால அது ஈஸியாக அந்த எலியை பிடிச்சிச்சு. இது வந்து ஒரு சாதாரண கதைன்னு விட்டுற வேணாம், இதில் ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது. ஏன்னா வந்து நம்மளோட குழந்தைகளை வந்து இந்த மாதிரி அரண்மனை பூனைகள் மாதிரி தான் எல்லா சொகுசான விஷயங்களையும் கொடுத்து வளர்க்குறோம். ஆனால் அதனால் அவங்களுக்கு வந்து கஷ்டம்னா என்னன்னு தெரியல, ஒரு தோல்வியை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நிறைய சின்ன சின்ன விஷயத்தில் வந்து நம்ம இருந்த லைஃப் ஸ்டைலுக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவங்களால சில விஷயத்தை அக்செப்டே பண்ண முடியாததுக்கு ரீசன் இதுதான். எப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்துக்குள்ள நமக்கு அந்த விஷயத்து மேலே ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஈர்ப்பு இருக்குதோ, ஒரு தாகமோ பசி அந்த மாதிரியும் வச்சுக்கலாம், அப்படி இருக்கோ, அப்போ தான் நம்ம அந்த விஷயம் நமக்கு எட்டி பிடிக்க முடியும். இந்த மெசேஜ் கண்டிப்பாக உங்கள் குட்டி பசங்க கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.